ஹாய், இதுதாங்க என்னோட கிச்சன். கபோர்ட்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் வீடு கட்டிட்டு அப்படியே உடனே வந்துட்டோம். இனிமே தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். ஹாலில் இருந்து அப்படியே கிச்சன் கனெக்டட், அதுவும் ஓப்பன் கிச்சன். ஸோ எனி டைம் கிச்சன் நீட்டாக வச்சுக்கணுன்ற ஒரு இது இருக்குது. அதனாலே நான் பாத்திரம் எல்லாத்தையும் இப்படி உள்ளே போட்டுருவேன். ஸ்டாண்டு கூட உள்ளே வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பெரிய ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சுட்டு அரிசி மூட்டையும் இங்கே தான் இருக்கும். அப்புறம் இந்த மசாலா டப்பாலாம் இங்கே டேபிள் போட்டு இப்படி வச்சுட்டேன். இது நான் தான் பெயிண்ட் பண்ணேன். நல்லா இருக்கா. இந்த கவுண்டர் டாப் மட்டும் இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே இப்போ தான் புதுசாக வாங்கினேன். இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாண்டு வச்சதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் பெருசாக இருக்கிறதுனால எல்லா ஃப்ரூட்ஸையும் அதிலே வச்சுட்டேன். அப்புறம் இந்த சாப்பர் ஜஸ்ட் 150 தான், பட் செம்மையாக சாப் பண்ணும். உடஞ்ச கப் அண்ட் டம்ளர்லாம் மணி பிளான்ட் போட்டு வச்சுட்டும் பார்க்கவே நல்லா இருக்கு. அதுவும் இந்த பிவிசி ஷீட் போட்டதுலேருந்து எனக்கு செம்ம யூஸ்ஃபுல். டஸ்ட்டு எண்ணெய் கரெல்லாம் இப்போ ஈஸியாக தொடச்சிட முடியுது. அதுக்கு முன்னாடி வந்து ஷெல்ஃப் வந்து ரொம்ப கரையாயிடுச்சு. இது இப்போதைக்கு நான் டம்ளர்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாண்டில் எப்படி சோப்பு லிக்விட் எல்லாமே அதிலே வச்சிடலாம். இந்த ஸ்டெய்னர் ஆக்சுவலி வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களோட அடுத்த வேலை இந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணுறது தான். அப்புறம் இந்த கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணிடலான் இருக்கோம். பட் இப்போதைக்கு நான் ஒரு 3 ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இது நாங்கள் எப்படி போட போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆணி ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் வந்து 3 ஸ்க்ரீன் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்ப்ரிங்கு, அதில் வந்து ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்க்ரீனை போட்டுட்டு இந்த ஆணியில் மாட்டி இப்படி லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கபோர்ட்ஸ் இல்லை கிச்சனுக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம், ஸ்க்ரீன் போட்டாலே போதும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ என்னோடய கிச்சனில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.